ஹாய் கைஸ், நான் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர். சுயமாக சினிமா எடுத்துக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்ட ஒரு ஆள். ஸோ ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு 45 நிமிஷம் ஒரு டெலிஃபிலிம் பண்ணியிருக்கேன் நானே நடித்து. ஆனால் இந்த பட்ஜெட்டெல்லாம் எவ்வளோனா ஒரு 1500 2000 இதில் பண்ணால் தான். அந்த 45 நிமிஷம் எடுத்ததே அதில் பண்ணால் தான். ஸோ என்கிட்ட ஒரு 4-5 பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருக்குது ஃபீச்சர் ஃபிலிமுக்கு. ஓகே, எழுதி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் யாரும் கிடைக்கல. ஸோ ஐ எம் வெயிட்டிங். எனக்கு தெரிஞ்ச இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங்கை எப்படி உங்களுக்கு சொல்லித்தரலாம் எனக்கு இருக்கிற டைமில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அதை சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் ஒரு படம் பண்ணணும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்றீங்க. படம் பார்த்து ஆசை வந்துருச்சு அப்படின்னோடனே நீங்கள் உடனே பெரிய கேமரா அப்படியெல்லாம் படப்படப்படன்னு போய் ரொம்ப கன்ஃபியூஷனெல்லாம் பண்ணிக்காதீங்க. மொபைல் கேமரா போதும். ஈஸியாக ஒரு ஒரு சீனை எடுத்துக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்ன வேணால் எடுக்கலாம். ஒரு சீனை எடுக்கலாம். இப்போது ஒரு சீன் என்னங்கிறதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுறது இது எல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ஈர்ப்பு என்னென்னா அதை எடுத்து பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கு முயற்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு படத்தை எடுத்து பார்க்கணுன்டான் இருக்கும். எழுதணும் அப்படின்னோன்னா ஐயோ எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக படம் எடுக்க போயிருங்க. மொபைல் கேமரா எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு சீனை மனசில் கற்பனை பண்ணிக்கிங்க, போய் எடுங்க. அவ்வளோதான். சரி, எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஷார்ட் கேமரா ஷார்ட் வைக்கிறோம்ல, ஆங்கிள் ஷார்ட் வைக்கிறோம்ல, அந்த ஷார்ட் ஒயிட் ஷார்ட், லாங் ஷார்ட், மீடியம் ஷார்ட், க்ளோஸ்அப் ஷார்ட், ஓவர் தான் சொல்கிற ஷார்ட். ஓகேவா? இந்த 5 ஷார்ட்டு இதுதான் பேஸான 5 ஷார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னு நீங்கள் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஓகே, இந்த 5 ஷார்ட் இருக்கிற ஒரு சீன் இருக்குது. தளபதி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கலிவர்தன், அதாவது வில்லன் கலிவர்தன் கேரக்டர் மீட் பண்ண வரும். அந்த சீனை பார்த்தீங்கன்னா 2 பேர் சும்மா நின்று பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் மாசாக இருக்கும். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 ஷார்ட்டை மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பாங்க. வேறு எந்த ஷார்ட்டுமே இருக்காது. இந்த 5 ஷார்ட்டை பயன்படுத்தி எப்படி ஒரு சீனை எடுக்க முடிஞ்சுது. ஸோ ஆனால் இந்த 5 ஷார்ட்டுக்குள்ளே சில ஷார்ட்ஸ் ஒளிஞ்சிருக்கும். அதெல்லாம் போக போக பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் அடுத்தடுத்து நம்ம சினிமாவை மெல்ல மெல்ல கற்றுக்கலாம். ஓகே, பாய். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரெட் ராம்.